ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது கெமிஸ்ட்ரி. ஸோ 3 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. 3 எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மட்டும் நீங்க பார்த்துலாம். ஸோ கிளாஸ் பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 4-5 யூனிட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின் எடுத்துட்டுறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் எப்படி பார்க்க போறன்றது மட்டும் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்து தான். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளாக இருக்குது. யாரோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? இப்போ சொல்கிறேன், 3 கொஸ்டின் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஈஸியாக எடுக்கலாம். 3 அவுட் ஆஃப் 3 அல்லது 4. ஸோ 3 முறை போன முறை பார்த்தா 2022 3 கொஸ்டின் போல 4 கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. பிரச்சனை கிடையாது. 3ஓ 4ஓ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எங்கே போவோம்னா தனிம வரிசை அட்டவணை தனிமங்கள் சார்ந்து போவாங்க. சரியா? ஸோ தனிமங்கள் பாய்ஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ நோட் பண்ணிக்கங்க அப்படியே. ஸோ தனிமம் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேதியியல். ஸோ கெமிஸ்ட்ரியில 3 அவுட் ஆஃப் 3 அதுதான் நம்ம டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, டார்கெட் 3 அவுட் ஆஃப் 3 அப்படின்றத. இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க பட்சத்தில் மேக்ஸிமம் 2 கொஸ்டின் இங்கேயே உனக்கு கவர் ஆகிடும். இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் தான் நீ வெளியில பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கொஸ்டின் எப்படி கவர் ஆகுன்றதை நான் சொல்லிடுறேன். சரியா? இது என்னன்னா ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி தான். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ண போறதில்ல. அட்லீஸ்ட் இதை மட்டும் வாட்ச் பண்ணா போதுமானது. எல்லா புக்கையும் உட்காந்துட்டு 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் எல்லா புக்கும் திருப்புன்னு அவசியம் கிடையாது. சரியா? நான் சொல்ற விஷயத்தை மட்டும் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணா போதுமானது. மேக்ஸிமம் கொஸ்டினை ஈஸியாக எடுத்துடலாம். சரியா? ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுக்கும்போது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பானாக்கா ஃபர்ஸ்ட் துகள். ஃபர்ஸ்ட் துகள்கள் பேஸ் பண்ணி போவாங்க. துகள். ஸோ அடுத்து பார்த்தோன்னா அணு. துகள்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அணுவா மாறுது. இந்த அணு எல்லாம் ஒன்றா சேர்ந்து பருப்பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பருப்பொருட்கள் எல்லாம் ஒன்றா சேர்றதா மூலக்கூறுகள்னு கொடுத்துருப்பாங்க. பருப்பொருள், மூலக்கூறு, இந்த மொத்த இது எல்லோட இந்த துகள், அணு, பருப்பொருள், மூலக்கூறு இதோட மொத்த வடிவம் சொல்லும்போது தானே இருப்பாங்க தனிமம் போயிருப்பாங்க. இதோட மொத்த வடிவம் தனிமம் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? இதுதான் பார்க்க போறோம். ஸோ தனிமங்கள் சார்ந்து எப்போதுமே கொஸ்டின்ஸ் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இதை கவனிச்சுங்க. துகள் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு அணு இருக்குல்ல, துகள்களால் ஆனது தான் அணு. அணுன்னு சொல்லும்போது மிக சிறிய அலகு, பிரிக்க முடியாத மிக சிறிய அலகு அணுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா என்ன பண்ணலாம், அணுவையும் பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னாக்கா 1939ஆம் ஆண்டு ஸ்ட்ராஸ்மேன் மற்றும் ஆட்டோசன். ஸ்ட்ராஸ்மேன் மற்றும் ஆட்டோசன் இவங்க தான் இருப்பாங்க அணுவை பிரிக்க முடியும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1939ல ஸ்ட்ராஸ்மேன் மற்றும் ஆட்டோசன். ஸ்ட்ராஸ்மேன் மற்றும் ஆட்டோசான் இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணிருப்பாங்க. ஸோ முதல்ல பார்த்தோன்னாக்கா துகள்களை பிரித்து அணுவை பிரிக்க முடியும் சொல்ற மாதிரி அணுவை பிரித்தவர்கள் இவங்க 2 பேர் தான். அணுவை பிரித்தவர்கள் கொடுக்கும்போது 1939ல ஸ்ட்ராஸ்மேன் மற்றும் ஆட்டோசன் 2 பேர் தான் அணுவை சிறு சிறு துகள்களாக பிரிக்க முடியும். மிக சிறிய துகள் தான் அணு. துகள்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது அணு அப்படின்னு கொடுப்பாங்க. அணுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது பருப்பொருள். பருப்பொருள் எல்லாம் ஆனது மூலக்கூறு. மூலக்கூறு எல்லாம் ஒன்றா சேர்ந்த மொத்தமா தனிமம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ அணு அப்படின்னு கொடுக்கும்போது ஓரணு, ஈரணு, மூணு அந்த மாதிரி போவாங்க. இப்போ ஓரணுன்னு சொல்லும்போது எல்லாமே அணுக்கள் தான். இப்போ அணு கொள்கையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பருப்பொருட்கள். பருப்பொருட்கள் எடுக்கும்போது 3 கான்செப்ட் தான். பருப்பொருள் எடுக்கும்போது நம்மை சுற்றி உள்ள பொருட்கள் 3 கான்செப்டா டிவைட் பண்ணிக்கலாம். திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் இது 3. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போனா பிளாஸ்மா. லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோன்னா போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட். மொத்தமாக பார்த்தோன்னா பருப்பொருள் 5 டிவைட் பண்ணியிருப்பாங்க. 1 திடப்பொருள், 2 திரவ பொருள். ஸோ 3வது எடுத்துட்டாக்கா வாயு பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4வது பொறுத்த வரைக்கும் பிளாஸ்மா அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? 5வது ஸ்டேஜ் எடுத்துக்கும் போது போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட். போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் இதுதான் மொத்தமா 5 நிலை. இப்போ திடப்பொருட்கள் அப்படின்னு கொடுக்கும்போது எல்லாம் திடப்பொருட்கள்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், கடுமையா இருக்கும், பளபளப்பு தன்மை பெற்று இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே திடப்பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். திரவங்கள் அப்படின்னு கொடுக்கும்போது திண்மநிலை இல்லாம நீர்மநிலையில் காணப்படும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரியும், நீர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வாயுக்கள் அப்படிங்கும்போது கேஸ் நம்ம சுற்றி பார்த்தோன்னா ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ ஹீலியம், நியானு, ஜெனானு, மீத்தேன், ஹீத்தேன் சொல்றேன் நிறைய காற்று பார்த்தோன்னா சுற்றி காணப்படுவது. இது எல்லா கேஸஸுமே வாயுக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலா இது 3 பொருட்கள் தான் நம்மை சுற்றி அதிகமாக காணப்படுகிறது. அதையும் தாண்டி பிளாஸ்மா அப்படின்னு கொடுக்கும்போது எங்க காணப்படும்னா அதிகப்படியான டெம்பரேச்சர் கொடுக்கும்போது சூரியன்ல தான் என்ன பண்ணப்படுது பிளாஸ்மா காணப்படும். எந்த இடத்துல காணப்படும்னாக்கா சூரியன்ல காணப்படுகிறது. அதிக வெப்பப்படுத்தப்பட்ட நிலை பிளாஸ்மா என அறிவிக்கப்படுகிறது. சரியா? நெக்ஸ்ட் போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் இங்கவே இருக்குது பேர்ல. ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் ஐஸ் ஐஸ் கான்ஸ்டன்ட் சொல்லும்போது அதிக குளிரப்பட்ட நிலை சொல்லும்போது அண்டார்டிகா கண்டம். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா பனிக்கண்டம்.
அறிவியல் கண்டம் அண்டார்டிகா. அறிவியல் கண்டம், பனிக்கண்டம், ஆராய்ச்சி கண்டம், வெள்ளை கண்டம் இந்த மாதிரிலாம் அடிப்பாங்க. ஐஸ் தான் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னாக்கா போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஹை டெம்பரேச்சர் சூரியனுக்கு இருக்குது, ஒன்று ரொம்ப லோ டெம்பரேச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிளாஸ்மா வந்து பார்த்தாச்சு கிட்டத்தட்ட வந்ததுக்கு அப்புறமே ஸோ உலகில் இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை, உலகில் இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ 56.7 டிகிரி செல்சியஸ், 56.7 டிகிரி செல்சியஸ் கலிபோர்னியா, கலிபோர்னியா அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா. இங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா 56.7 டிகிரி செல்சியஸ் இதுதான் உலகில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்ப குறைந்தபட்ச வெப்பநிலைன்னு சொல்லும்போது -89 டிகிரி, -89 டிகிரி செல்சியஸ்னு போயிருப்பாங்க. இதுதான் எங்க பண்ணிருக்காங்க, அண்டார்டிகாவில் பதிவு பண்ணியிருப்பாங்க. சரியா? இதெல்லாமே பருப்பொருட்கள் கான்செப்ட். திடப்பொருளானா திரவப்பொருளானா வாயுப்பொருளான்றத பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் மூலக்கூறு அப்படின்னு கொடுக்கும்போது ஓரணு மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, மூவணு மூலக்கூறு அப்படின்னு போயிருப்பாங்க. இப்போ ஓரணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனிமத்தில் ஒரே ஒரு அணு மட்டும் பெற்றிருந்த அந்த தனிமம் வந்து ஓரணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓரணு மூலக்கூறு அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம எதை குறிப்பிடலாம்னாக்கா ஹைட்ரஜனை குறிப்பிடலாம். ஹைட்ரஜனை குறிப்பிடலாம். ஏன்னா அணு எண் நிறை எண் ரெண்டுமே என்னதான் ஒண்ணுதான். அணு எண்ணும் ஒண்ணுதான், நிறை எண்ணும் ஒண்ணுதான். அப்போ ஓரணு மூலக்கூறு கொடுக்கும்போது ஹைட்ரஜனை குறிப்பிடலாம். ஈரணு மூலக்கூறு, அடுத்து ஈரணு மூலக்கூறு. இப்ப 2 அணு அப்படின்னு கொடுக்கும்போது 2 அணு தான் பெற்றிருப்பது ஆக்சிஜன் O2, இப்போ நைட்ரஜன் N2. இந்த மாதிரி 2 ஹைட்ரஜன் அணு பெற்றுச்சுனாக்கா அது வந்து ஈரணு மூலக்கூறு அப்படின்னு போவாங்க. ஈரணு மூலக்கூறுன்னு கொடுத்துருப்பாங்க, ஆக்சிஜனு, நைட்ரஜன். இது எல்லாமே ஈரணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டா குறிப்பிடலாம். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா மூவணு மூலக்கூறு. மூவணு மூலக்கூறுன்னு சொல்லும்போது 2 அணுக்கள் 3 மூலக்கூறா சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது மூவணு மூலக்கூறு O3 ஓசோன் கொடுப்பாங்க. மூவணு மூலக்கூறுன்னு கொடுக்கும்போது 3 அணுக்களை பெற்றுள்ள தனிமங்கள் மூலக்கூறு தான் மூவணு மூலக்கூறுன்னு கொடுப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் O3. இது பார்த்தீங்கன்னாக்கா ஓசோன் அப்படின்னு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சைடுக்கு 2, கார்பனுக்கு 1, மொத்தமா சேர்த்து 3 கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம அடுத்து பார்க்கும்போது தனிமம். ஏன்னா துகள்கள் சொல்லும் போது அணுவோடைய சிறு சிறு துகள்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அணுவா மாறுது. அணுன்னு கொடுக்கும்போது 1939 ஸ்ட்ராஸ்மன் ஆட்டோசன் வந்து பிரிச்சிருப்பாங்க. அணுவை பிரிக்க முடியாத கான்செப்டை பிரிச்சிருப்பான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பருப்பொருட்கள் போவாங்க. அணுக்கள் சேர்ந்து பருப்பொருட்கள் மூலக்கூறுவா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. பருப்பொருட்கள் சொல்லும்போது ஒரு பொருளில் அடங்கி உள்ளதான் பருப்பொருள் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு திடப்பொருள், இது ஒரு திடப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்குள்ள நடக்குது சிறு சிறு துகள்கள் அடங்கியிருக்கலாம். அந்த துகள்கள் பேரு பருப்பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப நிறையின் அலகு கிலோகிராம் கொடுத்துருப்போம். கிலோகிராம் சொல்லி எதை தீர்மானிக்கிறேன்னா ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளால் தீர்மானிக்கூடியது நிறை. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படின்னு கொடுப்பேன். எடை எத்தனை கிலோகிராம் கேட்பாங்க. எடைன்னு சொல்லும்போது என்னதுன்னா புவியீர்ப்பு விசையால் தீர்மானிக்கூடியது. துருவ பகுதியில் ஒரு மாதிரியாகவும் வெப்ப பகுதியில் ஒரு மாதிரியாகவும் எடை வந்து மாறுபடும். நிறை உலகில் எங்கு சென்றாலும் மாறுபடாது. அப்ப பருப்பொருள் ஒரே மாதிரி நிறைய தான் பெற்றிருக்கிறது. இது பருப்பொருட்கள். திடப்பொருளா இருந்துச்சுன்னா அதிக மூலப்பொருட்களை பெற்றிருக்கும். திடப்பொருட்கள் ஒன்று கிடையாது. இது ஒரு பொருள் வச்சுக்கோ. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படின்னா இதுக்கு மூலப்பொருள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து அதிகமா காணப்பட்டுச்சு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா திடப்பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை திரவம் வந்து இருப்பாங்க கொஞ்சம் லூஸ் பார்ட்டில இருக்கும். ஸோ இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி சேர்ந்தது இது திரவத்தின் மூலக்கூறு அமைப்பு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ வாயு வந்துச்சுன்னா என்ன பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணா இருக்கும், தூரமா காணப்படும். ஸோ இதை பொறுத்த நம்மளுடைய திடப்பொருளா இருந்தா அதிக செறிவுகளை கொண்ட பருப்பொருளானது திடப்பொருட்கள். திரவம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த பிணைப்பு கொஞ்சம் லூஸா இருக்கும். வாயு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கும். அதனாலதான் கேஸ் வாயுன்னு சொல்லும்போது இப்ப காத்து இருக்குது வேகமாக வச்சு என்ன பண்ணுங்க வேகமா ஓதுனா ஆயிடும், காத்து சீக்கிரமா சூடாயிடும். அதே தண்ணியோ ஒரு பொருள் என்ன இதை ஊதி சூடாக்க முடியுமானா ஆக்க முடியுது. என்ன தேவை, அதிகப்படியான டெம்பரேச்சர் தேவைப்படுது. என்ன காரணம் சொல்லும்போது அதில் அடங்கியுள்ள பருப்பொருட்கள் அல்லது மூலக்கூறுகளே காரணமாக அமைகிறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் மூலக்கூறு எல்லாம் ஒன்றா சேரும்போது ஓரணு மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, மூவணு மூலக்கூறு, பல அணு மூலக்கூறுன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணிட்டே போவாங்க. எக்ஸாம்பிள் இது வரைக்கும் கேட்டது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆ இது கேட்டுருங்க. மூவணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு தருங்க. ஓசோன் O3, ஓசோன் கொடுத்தா ஓசோன் போடுங்க, இல்ல குறியீடுல கொடுத்தாங்கன்னா O3 போடுங்க. கார்பன் டை ஆக்சைடு CO2 அல்லது கார்பன் டை ஆக்சைடு எழுதியிருந்தாலும் சரி அதை பேஸ் பண்ணி போகலாம். சரியா? ஸோ இதுதான்
இந்த முக்கியமான விஷயம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது தெரியாம நம்ம எந்த யூனிட் ரீட் பண்ணாலும் வேஸ்ட் தான். ஏன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் ஐடியா எல்லாமே எதுவுமே நம்ம பண்றது கஷ்டமா தான் இருக்கும். சரியா? அடுத்து தனிமங்கள். ஸோ தனிமம் சொல்லும்போது எழுதியாச்சா? தனிமம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒன்று பிரச்சனை பார்த்துக்கலாம். ஸோ தனிமம் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன கான்செப்ட் அப்படியே மேலே கொஞ்சம் தள்ளிட்டு என்ன பண்ணலாம், தனிமத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தனிமம். ஒரு தனிமம் அப்படின்னு எடுக்கும்போது மொத்தமா எத்தனையா பிரிச்சிருப்பாங்க? தனிமங்களை மொத்தமா எத்தனையா பிரிச்சிருப்பானாக்கா, உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த தனிமங்கள் எண்ணிக்கை எவ்வளவு தனிமங்கள் இது? 118 தனிமங்கள். 118 தனிமங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 118 தனிமத்தை இருப்பாங்க ரெண்டா டிவைட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள். இயற்கை ஒண்ணு, செயற்கை ஒண்ணு. இப்ப இயற்கை அப்படின்னு கொடுக்கும்போது எத்தனை கொடுத்துருப்பானாக்கா 94 அல்லது 96. ஏன் அப்படின்னாக்கா பேஸ்ட் அந்த புக் ஒரு புக்ல 7th புக்ல 94 கொடுத்துருப்பான், 8th புக்ல போகும்போது 96 போயிருப்பாங்க. புக் பேஸ்ட் போகும்போது ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் ஆன்சர் கொடுக்க போறோம். ஒருவேளை கேட்டாங்கன்னா 94 ஆப்ஷன் இருந்தா 94 போடுங்க, 96 ஆப்ஷன் 96 போடுங்க. சரியா? ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா கிரேஸ் மார்க் 100% நம்ம கெயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் செயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் அப்படின்னு எடுக்கும்போது மீதி இருக்கிற தனிமங்கள் வந்து செயற்கையில் கிடைக்கிற தனிமம் எடுத்துக்கலாம். ஸோ இதுல என்னக்கா 24 அல்லது 22, 24 அல்லது 22 தனிமங்கள் என்ன பண்ண போகுது, செயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்களா வச்சிருப்பாங்க. ஸோ மொத்தமா பார்த்தோன்னா 118 தனிமங்கள் காணப்படுகிறது. சரியா? இது தனிமங்களோட நெட்டு. தனிமங்களோட இதை வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மட்டும் இயற்கைன்னு எடுத்தா 94 அல்லது 96, செயற்கைன்னு எடுக்கும்போது 24 அல்லது 22 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போகலாம். சரியா? இது தனிமம். இப்ப தனிமத்தை என்ன பண்ண போறோம்னா பண்புகளின் அடிப்படையில் மூணா பிரிச்சிருப்பாங்க. பண்புகளின் அடிப்படையில் மூணா பிரிச்சிருப்பாங்க. ஸோ என்னென்ன போயிருப்பான்னு பார்க்கும்போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலோகம், ஒன்று வந்து உலோகம். ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னாக்கா அலோகம். மூணாவது போகும்போது உலோக போலி. மூணாவது பார்க்கும்போது உலோக போலி. இதுதான் நம்ம கொஸ்டின் ஏரியா. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியா. மேக்சிமம் எல்லா வருஷமும் சரி எஸ்ஐ மற்றும் பிசியில் எல்லா வருஷமும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூணுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் போடுறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட பார்த்துருப்பேன். சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டு, மெமரி கார்டுலாம் எதை பயன்படுத்தான்னு சொல்லும்போது சிலிக்கான் வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த முறை 2023 எஸ்ஐயில் கூட போயிருந்தாங்க. குறை கடத்திக்கு எடுத்துக்காட்டு சொல்லும்போது சிலிக்கான் ஜெர்மானியத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கவர் பண்ணுறாங்க. உலோகங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக என்ன குவாலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திட பொருட்கள் அனைத்தும் உலோகங்கள். ஒரே கான்செப்ட் தான். திட பொருட்கள் பொதுவாக உலோகங்களாக செய்யப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு எடுத்துக்கோ, தாமிரம் எடுத்துக்கோ, அலுமினியம் எடுத்துக்கோ, இப்ப ஈயம் எடுத்துக்கோ, பெத்தளை எடுத்துக்கோ, எல்லாமே என்னதான் திட பொருட்கள். அப்ப திட பொருட்கள் அனைத்து என்ன சொல்லுவாங்க, தங்கம், வெள்ளி, நம்ம என்ன எடுத்துக்கோ எல்லாமே ஆர்னமெண்ட்ஸ். இந்த வாட்ச் போட்டிருக்கேன், இந்த மோதிரம் வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன், எல்லாமே என்னதான் திட பொருட்கள், எல்லாமே மெட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ உலோகங்கள் அனைத்துமே பார்த்தோன்னா திட பொருட்களால் ஆனது. இது கொஸ்டின் கிடையாது. என்ன கொஸ்டின்ஸ் போவான்னு பார்த்தோன்னாக்கா திரவ நிலை உலோகம் எது? பொதுவா திடப்பொருளா தான் காணப்படும். திரவ நிலையில காணப்படுகின்ற ஒரு உலோகம் இருக்குது. அதுதான் ஆன்சர் நம்மளுக்கு. திரவ நிலை உலோகம் எது? இதுதான் என்ன பண்ணிடுவாங்க, இது வரைக்கும் பிசில கேட்ட அதிக கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் கேட்டுறாங்க. திரவ நிலை உலோகம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பாதரசம். மெர்குரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதோட லத்தீன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரார்ஜீரம். ஹைட்ரார்ஜீரம் HG அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாதரசம். மெர்குரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மெர்குரி, பாதரசம், HG குறியீடு கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் அவ்வளவுதான். சரியா? மேக்சிமம் ஹையஸ்டா கேட்க கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தை பொறுத்த வரைக்கும் திட பொருளா காணப்படும் பலப்பொழுப்பு தன்மை பெற்றிருக்கக்கூடியது. அப்ப திரவ நிலை உலகம் சொல்லும் போது என்னது பாதரசம். இது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மென்மையான உலோகம். மென்மையான உலோகம். சரியா? உலோகம்னா பொது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஒரு சில இது சாஃப்டா இருக்கும். ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டா காணப்படும். ஸோ அதுல கொடுக்கும்போது என்ன கொடுத்துருப்பானாக்கா மெக்னீசியம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலோகத்தை திட பொருளே பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுப்போக்கு சிகிச்சை வந்து பயன்படுத்துறாங்க. பிஸ்மத். பிஸ்மத் என்ற உலோக பொருள் என்ன பண்றாங்கனாக்கா வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப மருந்தாக பயன்படும் உலோகம். மருந்தாக பயன்படும் உலோகம் அப்படின்னு கொடுக்கும்போது பிஸ்மத். இது என்ன பண்ணிருப்பானாக்கா வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஓஆர்எஸ் யூஸ் பண்ணும்போது ஓரல் ரீஹைட்ரேட் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தோன்னா மருந்தாக பயன்படும் உலோகம் வந்து பிஸ்மத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து போகும்போது என்ன கான்செப்ட் போயிருப்பான்னு சொல்லும்போது சோடியம். சோடியமும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சோடியமும் எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து உலோகங்கள். இப்போ வந்து ஜென்ரலா உலோகங்கள் எல்லாம் என்ன பண்ணாக்கா சிறந்த மின்கடத்தியாக செயல்படும். சிறந்த மின்கடத்தியாக செயல்படும் மின்சாரத்தை கடத்தாத உலோகம். மின்சாரத்தை கடத்தாத உலோகம். மின்சாரத்தை கடத்தாத உலோகம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பிஸ்மத்து, டங்ஸ்டன். கடத்தாத உலோகம் பார்த்தனாக்கா பிஸ்மத்து, டங்ஸ்டன். இது ரெண்டும் என்ன பண்ணிருக்கோம்? மின்சாரத்தை கடத்தாது. பிஸ்மத்தும் டங்ஸ்டனும் கொடுத்திருப்பாங்க. சரியா? இது எல்லாமே கொஸ்டின். ஒவ்வொருமே கொஸ்டின் எல்லாமே டைரக்டா தான் கொஸ்டின்ஸ் போவாங்க. சரியா? திரவநிலை உலகம் சொல்லும்போது பாதரசம், மென்மையான உலகம் சொல்லும்போது சோடியம் வந்து கொடுத்திருப்பாங்க. மருந்தாக பயன்படுவது பிஸ்மத் யூஸ் பண்றாங்க. மின்சாரத்தை கடத்தாத உலகம் சொல்லும்போது பிஸ்மத், டங்ஸ்டன் ரெண்டுமே மின்சாரத்தை கடத்தாது. இது உலோகத்துக்கான பண்புகளை கொடுத்திருப்பாங்க. உலோகத்தை எடுத்துக்காட்டு கொடுக்கும்போது நம்ம எது வேணா கொடுக்கலாம். தங்கம், வெள்ளி, அப்புறம் தாமிரம், காப்பர், இது அலுமினியம், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பல. எல்லாமே உலோகத்துக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் அலோகம் அப்படின்னு கொடுக்கும்போது ஜென்ரலா அலோகம் என்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா வாயு. ஜென்ரலா வாயு ஸ்டேஜில் காணப்படும். திரவ நிலையத்துல ஒன்னே ஒன்று வரும். திரவ நிலையில ஒன்னே ஒன்று தான் காணப்படுகிறது. இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே உலோகங்கள். இப்போ பார்க்க பார்த்த அலோகம். அப்ப திரவ நிலை அலோகம் அப்படின்னு கொடுக்கும்போது புரோமின். திரவ நிலை அலோகம்னு சொன்னாக்கா புரோமின் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் தான் என்ன பண்ண போகுது? திரவ நிலையில காணப்படுகின்ற அலோகமா காணப்படுகிறது. சரிங்களா? திரவ நிலை அலோகமா காணப்படுறது புரோகம். இது ஜென்ரலா பார்த்தோன்னா எந்த கேஸ் என்ன பண்ணது? மின்சாரத்தை கடத்தாது. ஒருவேளை கேஸ் மின்சாரத்தை கடத்துற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த உயிர் நிலை பெற்று எல்லாருமே இறந்து போயிடுவோம். சரியா? அப்போ என்ன பண்ணும்? ஜென்ரலா வாயுக்கள் என்ன பண்ணாது? மின்சாரத்தை கடத்தாது. ஆனா கொஸ்டின்ல பார்த்தோன்னா என்ன கொஸ்டின் கேட்பானாக்கா மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் எது அப்படின்னு கேட்பாங்க. உலோகங்கள் எல்லாம் மின்சாரத்தை கடத்தாதுதான் நம்ம பார்த்தாச்சு. உலோகத்துல அலோகம் பார்த்தோன்னா எதுவுமே கடத்தாது. ஆனா ஒண்ணு மட்டும் கடத்தும். அதுக்கு பேர் தான் கிராஃபைட். நம்ம பென்சில் எழுதுறல அந்த பென்சில் வந்து கூறு இருக்குல்ல, கரிக்கோல் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, கரித்துண்டு, கரிக்கோல் அப்படின்னு கொடுக்கறதா கிராஃபைட். இது மட்டும் தான் என்ன பண்ணுது? மின்சாரத்தை கடத்தக்கூடியது. மின்சாரத்தை கடத்தும் அலோகம். மின்சாரத்தை கடத்தும் ஒரே ஒரு அலோகம் சொல்லும்போது கிராஃபைட். கிராஃபைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கார்பன் பார்க்கும்போது இப்ப இருக்கிற தனிமத்திலே அதிக புற வேற்றுமை வடிவம் கொண்ட தனிமம் சொல்லும்போது கார்பன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதிக புற வேற்றுமை வடிவம் தனிமம் சொல்லும்போது கார்பன் கொடுத்துருப்பாங்க. இது ஜென்ரலா பார்த்தா திரவ நிலையில காணப்படுது. இப்போ ஒரு சிலர் பார்த்தோன்னாக்கா திட பொருளாகவும் காணப்படும். திட பொருளாகவும் காணப்படுகிறது. அப்ப திடப்பொருள் எது எதெல்லாம் காணப்படுறது? திடப்பொருள் அலோகங்கள். திடப்பொருள் அலோகம் அப்படின்னு எடுக்கும்போது கார்பன் தான் நிலக்கரி. கார்பன் கொடுக்கும்போது நிலக்கரி ஸ்டேஜில் கிடைக்கிறது கந்தகம், வைரம், கந்தகம், வைரம், கிராஃபைட்டு. இதெல்லாமே என்னது? திட பொருளா காணப்படும். எல்லாமே பார்த்தோன்னாக்கா கார்பனுடைய வடிவங்கள் தான். நிலக்கரி இன்னொன்று பார்த்தோன்னாக்கா நிலக்கரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேஜ் இருக்குனாக்கா திட பொருளாக காணப்படுறது. இது எல்லாமே எதோட புறவேற்று அப்படின்னா கார்பனுடைய புறவேற்று வடிவம் தான். கார்பன் தான் நிலக்கரியாகவும் காணப்படுறது. கார்பன் தான் கந்தகமாக காணப்படுறது. கார்பன் தான் வைரமாகவும் காணப்படுறது. கார்பன் தான் அது கிராஃபைட்டாகவும் காணப்படுறது. கிராஃபினு, கிராஃபைட்டு, புரோப்பேனு இது எல்லாமே என்ன கொடுத்துருப்போம்னா கார்பனின் புற வேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே திட பொருள் காணப்படுகின்ற அலோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இதெல்லாமே அலோகங்கள். கொஸ்டின்ஸ் போட்டா மேக்சிமம் என்ன போவோம்னா இந்த கிராஃபைட் கொஸ்டின்ஸ் மேக்சிமம் கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? கிராஃபைட். திரவ நிலை அலோகம் எது? புரோமின். இதை பேஸ் பண்ணி போவாங்க. திட பொருளா இருக்கிற அலோகம்னு சொல்லும்போது கார்பன் ஜெனரலாக வந்து கேஸாகவும் இருக்குது. இதனால் திட பொருளா மாறும்போது நிலக்கரி, கந்தகம், வைரம், கிராஃபைட்னு திட பொருளாகவும் காணப்படுகிறது. இது கொஸ்டின். ஸோ 2022 கேட்ட பிசி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். அடுத்து உலோக போலி. உலோக போலி சொல்லும்போது உலோகனா திடப்பொருள் பார்த்தாச்சு, அலோகனா வாயு பொருள் ஜென்ரலா பார்த்தாச்சு. இப்ப உலோக போலி சொல்லும்போது என்ன ஸ்டேஜா காணப்படும் சொல்லும்போது உலோகத்தின் பண்புகளையும் அலோகத்தின் பண்புகளையும் பெற்றக்கூடிய தனிமங்கள் வந்து உலோக போலியை அழைக்கப்படுகிறது. இது வந்து அரை உலோகம் என்றும் அழைக்கப்படும். ஒரு ஷார்ட் நேம் கொடுக்கும்போது ஒருவேளை அரை உலோகத்துக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்பாங்க. அரை உலோகம் கேட்டாலும் சரி, உலோக போலிகள் கேட்டாலும் சரி, ஒரே கான்செப்ட் தான். இதுல மூணு விஷயத்த மட்டும் பார்த்துக்க. இந்த 3 தான் எல்லா வருஷமும் ரிப்பீட் பண்றாங்க. இந்த 2023 எஸ்ஐ, 2022 எஸ்ஐ, 2022 பிசி எல்லாத்துலயும் பார்த்தோன்னா இந்த உலோக போலியிலிருந்து கொஸ்டின்ஸ் போயிருந்தாங்க. இப்போ உலோக போலிகள் அப்படின்னு கொடுக்கும்போது எதாவது நம்ம பெஸ்டா ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சிலிக்கான். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சது சிலிக்கான் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து ஜெர்மானியம். சிலிக்கான், ஜெர்மானியம்,
மூணாவது பார்த்தோன்னா போரான். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், போரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டிமனி, டெல்லூரியம், பொலோனியம் இதெல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்க, உலோக போலிக்கு எடுத்துக்காட்டாக தான் போவாங்க. நம்ம சிலிக்கான் அப்படின்னு கொடுக்கும்போது எது யூஸ் பண்ணிப்போம்னா 2022 பிசி கொஸ்டின், 2023 எஸ்ஐ கொஸ்டின். சிலிக்கான் கேட்டாங்க, போரான் கேட்டாங்க. போரான் சொல்லும்போது பட்டாசு தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும், வெடி மருந்துகளை தயாரிக்கும் பொருளாகவும், இந்த தீக்குச்சி பற்ற வைக்கிறாங்கல்ல அது வெடி பொருளாக பயன்படும் சொல்லும்போது எரிபொருளாக பயன்படுத்தும் போரான பயன்படுறாங்க. இப்போ ராக்கெட், இது ராக்கெட் பற்ற வைக்கிற பொருள், பட்டாசு தொழிற்சாலை மற்றும் எலிமண் தயாரிக்க இதுல என்ன பண்றாங்க, போரான் வந்து யூஸ் பண்றாங்க. சிலிக்கான் அப்படின்னு கொடுக்கும்போது சிலிக்கான், ஜெர்மானியம் ரெண்டுமே பார்த்து எதுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே குறை கடத்திகள் என அழைக்கப்படுகிறது. சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் குறை கடத்திகள் என அழைக்கப்படுகிறது. ஏன்னா இது மின்சாரத்தை நல்லா கடத்தும், இது மின்சாரத்தையே கடத்தாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மின்சாரத்தை கடத்தும் சொல்றதால இது குறை கடத்திகள் கொடுப்பாங்க. நம்ம இது எங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க ஈஸியா எல்லாருக்குமே நம்ம அன்றாட வாழ்வில் இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பயன்படுத்தி வர எல்லா பொருளுமே இருக்கிறது. தட் டு எஸ்பெஷலி மொபைல். எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம். அதில் சிம் கார்டு போடுறீங்க, மெமரி கார்டு போடுறீங்க, ஏடிஎம் கார்டு வச்சிருக்கோம். இது எல்லாத்துலயும் பார்த்தோன்னா சின்ன ஷேப் பார்த்தோன்னா இந்த கோல்டு கலர் சிப்பு மாதிரி கொடுத்துருப்பான். அது எல்லாமே என்னன்னு பார்த்தோன்னாக்கா சிலிக்கான். அதுதான் சிலிக்கான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ சிலிக்கான், ஜெர்மனி ரெண்டுமே என்னதான் குறை கடத்திகள். 2022 கொஸ்டின் என்ன போயிருந்தனாக்கா குறை கடத்திகள் எடுத்துக்காட்டுன்னு சொல்லும் போது சிலிக்கான் போயிருப்பாங்க. ஏடிஎம் கார்டு, மெமரி கார்டு, அதுக்கப்புறமா ரேம், சிப்பு இது எல்லாத்திலையும் பயன்படுத்திக்கொண்டு இழைகள் கொடுக்கும்போது சிலிக்கானால் ஆக்கப்பட்டிருக்குது. சிலிக்கான் போன்ற குறை கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ சிலிக்கானு, ஜெர்மானியம், போரான் இது மூணுமே பார்த்து வச்சுட்டா போதுமானது. உலோக பொலிகளை எடுத்துக்கலாம். இது எல்லாமே என்ன பேஸ் பண்ணாக்கா தனிமம், தனிமத்தை 118 பிரிக்கிறாங்க. இயற்கை, செயற்கை ரெண்டா வகைப்படுத்துறாங்க. இயற்கையில் கிடைக்க கொடுத்தனா 94 அல்லது 96ன்னு போயிருப்பாங்க. செயற்கைன்னு கொடுக்கும்போது 24 அல்லது 22 அப்படின்னு போயிருப்பாங்க. இது தனிமத்தை பிரிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா பண்புகளின் அடிப்படையில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பண்புகளின் அடிப்படையில் என்ன பண்ணிருப்பாங்க, மூணா டிவைட் பண்ணிருப்பாங்க. உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. உலோகம் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலா திட நிலையில காணப்படுகின்ற பொருள்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உலோக பொருளா எடுத்துக்கலாம் மேக்சிமம். இதை பார்த்தீங்கன்னா திரவ நிலையில காணப்படும் சொல்லும்போது மெர்க்குரி, பாதரசம் மட்டும் அது திரவ நிலையில் காணப்படுறது. இதுதான் கொஸ்டின் இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி போகும்போது 10ஓட 11 பண்ணவும் யாருக்குமே தெரியாம போயிடும். வித்தியாசமா ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஒரு யூனிக்னஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு தனித்துவமான தெரிய போகுது. அதே மாதிரி ஒரு யூனிக்னஸ் சொல்லும்போது இந்த பாரஸ் யூஸ் பண்றாங்க. இது அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படுகிறது, காற்றழுத்த மானியில் பயன்படுத்தப்படுகிறது. அதனால காற்றழுத்த மானி என்ன சொல்லுவாங்க, பாதரச மானின்னு சொல்லுவாங்க. கண்டறிந்தவர் டாரிஸ் எல்லி. அதை பேஸ் பண்ணி போயிருப்பாங்க. அனைத்து வெப்பநிலை மானிகள் என்ன பண்றாங்க, பாதரசம் தான் பயன்படுத்துறாங்க. நீரியல் மானி, திரவமானி, சாராயமானி எல்லாத்திலும் அதுக்கப்புறம் திரவ தம்ப, காற்றழுத்த தம்ப அளக்கிறது, வளிமண்டலத்தை உள்ள கருவி எல்லாத்திலுமே எதை பயன்படுத்துறாங்கன்னா பாதரசம் தான் பயன்படுத்துறாங்க. பிகாஸ் ஆஃப் அதிக உருகு நிலை மற்றும் கொதிநிலையை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாம திரவ நிலையில் காணப்படுகின்ற ஒரே ஒரு உலோகம் கேட்டா பாதரசம் மட்டும்தான். நெக்ஸ்ட் மேன்மையான உலகம் சொல்லும்போது சோடியம் வந்து பார்த்தோன்னா உப்பு, NaCl சோடியம் குளோரைடு உப்பு யூஸ் பண்றோம். அந்த உப்புன்னு அது ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது. அப்படியே கல் சுத்தி வச்சு அடிச்சு உடைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓரளவுக்கு சீக்கிரம் போட்டால் கரைய மாதிரி இருக்கும். அது வந்து சாஃப்டா தான் இருக்குது. அப்போ அது திரவ நிலையில் காணப்படுகின்ற மென்மையான உலோகமா எடுத்துக்கும் வந்து சோடியம் வந்து கொடுத்துருப்பாங்க. மருந்தாக பயன்படுத்தும் சொல்லும்போது பிஸ்மத் வந்து யூஸ் பண்றாங்க. மருந்தாக வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்துறாங்க. மின்சாரத்தை கடத்தாத உலோகம் சொல்லும்போது பிஸ்மத், டங்ஸ்டன் இது ரெண்டும் என்ன பண்ணாது, மின்சாரத்தை கடத்தாது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அலோகம் சொல்லும்போது ஜென்ரலா திடப்பொருள், திரவப்பொருள், வாயு நிலையில் காணப்படும். ஹையஸ்டா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேசஸாக தான் காணப்படுறது. ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், அதுக்கப்புறம் நியானு, கார்பன் டை ஆக்சைடு, ஜெனானு, எக்ஸானு எல்லாமே கொடுக்குறாங்க. மீத்தேன், ஈத்தேன், சீத்தன் எல்லாமே என்ன கொடுத்துருப்பாங்க, ஆர்கான் கேசஸ் ஜென்ரலா சொல்லுவாங்க. எல்லாமே வாயு நிலைகள் தான் காணப்படுது. அது எல்லாமே அலோகங்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது திரவ நிலை அலோகம்னு கொடுக்கும்போது புரோமின் மட்டும் திரவ நிலை காணப்படுது. மீது எல்லாமே வாயுக்களாக தான் காணப்படுது. திடப்பொருளாக்கம் சொல்லும்போது கார்பனுடைய புறவேற்ற வடிவங்கள் தான் அது திடப்பொருளாக காணப்படுகிறது. நிலக்கரி, அதுக்கப்புறமா கந்தகம், வைரம், கிராஃபைட்டு இது எல்லாமே கார்பன் புறவேற்ற வடிவங்கள். இது எல்லாமே திடப்பொருளாக தான் காணப்படுறது. இது எதுவுமே மின்சாரத்தை கடத்தாது. ஒரே ஒரு பொருள் மட்டும் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. மின்சாரத்தை கடத்தும் அலோகம்னு சொல்லும்போது கிராஃபைட் கொடுத்துருப்பாங்க. இது பென்சில் கூர்ல யூஸ் பண்றதா, ஜென்ரலா யூஸ் பண்றதா கிராஃபைட். நெக்ஸ்ட் பார்க்கும்போது உலோக போலிகள். உலோக போலிகள் சொல்லும்போது சிலிக்கான், ஜெர்மானியம், போரான் இது மூணுமே உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு. இப்போ சிலிக்கான் கொடுக்கும்போது ஏடிஎம் கார்டு, மெமரி கார்டு சிப்பு, இதுக்கப்புறம் யூஸ் பண்ற ரேமு, ரோமு, மதர் போர்ட்ஸ் எல்லாத்துலையும் யூஸ் பண்ற அந்த ட்ராக் போர்டு போட்டிருப்பாங்க. கோல்டு கலர்ல
ட்ராக் போர்டு போட்டிருப்பான். இது எல்லாமே என்ன கான்செப்ட் சொல்லும்போது சிலிக்கான், ஜெர்மானி போன்ற குறைய கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும். போரான் சொல்லும்போது பட்டாசு தொழிற்சாலையில் பயன்படுத்துறாங்க. ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் போரான் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து பார்த்தோன்னாக்கா உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு. சரியா? இப்போ தனிமம் மட்டும் பார்த்தாச்சு. தனிமம் அப்படின்னா எப்படி இருக்கும், அதோட பண்புகள் என்னன்றதை அடுத்து பார்க்கலாம் நம்ம. சரியா? இப்போ தனிமம் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன கொடுத்துருப்பானா அதுலயே இருக்குது, பேர்லயே ஆன்சர் வந்து கொடுத்துறாங்க. இப்ப நீ தனியா என்ன சொல்லுவாங்க, தனியா நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து இருந்தா 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு அட்ராக்ஷன் பண்றாங்கன்னு சொல்லுவான். அதே ஒரு 4-5 பேர் கும்பலா இருந்தா எல்லாம் கலந்துக்கிறானுங்க பாடுவாங்க. அப்ப தனிமம் சேர்மம் கலவைன்றத அடுத்த கான்செப்ட். இப்ப தனிமம் அப்படின்னு கொடுக்கும்போது தனித்து நின்று பொருளை கொடுத்துச்சுனாங்க தனிமம் கொடுப்பாங்க. தனக்கான வேலையை தனியா பண்ணிச்சா தனிமம். தனிமத்தை எடுத்துக்காட்டு கொடுக்கும்போது நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ முதல் தனிமமான ஹைட்ரஜன், இரண்டாவது தனிமமான ஹீலியம், ஸோ நைட்ரஜன் கொடுக்கலாம், ஆக்சிஜன் கொடுக்கலாம், ஸோ கார்பன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் போரான், சிலிக்கான் என்ன பண்றது நிறைய கொடுத்துட்டே 118 தனிமங்கள் மொத்தமா இருக்கிறது. இப்போ கான்செப்டுக்கு வருவோம். தனிமம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ராபர்ட் பாயில். இவர் தான் நினைப்பாங்க தனிமம் என்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தி இருப்பாரு ராபர்ட் பாயில். இவர் தானே சொல்லுவாங்க வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ராபர்ட் பாயில் தான் தனிமம் என்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினார். இவர் தான் வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவரும் அவரே. இவர் வந்து வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோ. இப்ப தனிமம் வந்து கிடைச்சிச்சு. உடனே அப்படி லைன் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு போகலாம். இந்த ஒரு வீடியோ மட்டும் ஸ்டெப் பண்ணா பாருங்க, எல்லா கொஸ்டினுமே கெமிஸ்ட்ரி பாயிண்ட் வர மேஜர் கொஸ்டின்ஸ் ஈஸியாவே போட்டலாம். ஒரு கொஸ்டின் தவிர்த்து மீது எல்லா கொஸ்டினும் இந்த வீடியோல உனக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தனிமம் இந்த மாதிரி தனித்து நின்று பொருளை கொடுத்துச்சுன்னா அது வந்து தனிமம் கொடுப்பாங்க. அடுத்து சேர்மம். தனிமம் சொல்லும்போது ஒரு தூய்மையான பொருளா கொடுத்துருப்பாங்க. அடுத்து சேர்மம். சேர்மம் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன கொடுத்துருப்பானா இதுலயே தான் பேர் இருக்குது. தனியா நின்னா தனிமம், 2 பேர் சேர்ந்து இருந்தா சேர்மம். அப்போ ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்தோடு இணைந்து காணப்பட்டால் அது சேர்மம் என அழைக்கப்படுகிறது. அப்ப சேர்மம் சொல்லும்போது ஹைட்ரஜனுக்கு இது பிளஸ் ஆக்சிஜன் சேருது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து என்ன கொடுக்குது H2O நீர், H2O என்ற நீரை கொடுக்கிறது. அப்ப ஹைட்ரஜன் 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன் சேர்ந்து நீர் என்ற நிலையான சேர்மத்தை உருவாக்குறது. அதே மாதிரி கார்பன் இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்கிறது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது கொடுக்கிறது. சரியா? இது எல்லாமே என்ன எடுத்துக்காட்டுனா சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு. எப்படி சேர்மம் அப்படின்னு சொல்ற பார்த்தனாக்கா ஹைட்ரஜன் தனியாகுது, ஆக்சிஜன் தனியாகுது. இப்ப ரெண்டும் ஒன்னா சேருகின்ற காரணத்துல இது சேர்மம் என அழைக்கப்படுறது. ஈஸியா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது சேர்மம். சேர்மம் சொல்லும் போது எதுவுமே ஒரு தூய வினை விளை பொருளை கொடுத்துச்சுன்னா அது வந்து சேர்மம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தனியும் பார்த்தாச்சு, சேர்மம் பார்த்தாச்சு. அடுத்து கலவை. ஸோ கலவை அப்படின்னு கொடுக்கும்போது என்ன கான்செப்ட் பார்த்தோன்னாக்கா ஒரு தனிமம் ஒரு சேர்மம் அல்லது 2க்கும் மேற்பட்ட தனிமங்கள் அல்லது 2க்கும் மேற்பட்ட சேர்மங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கலவை. இங்கிலீஷ் சொல்லும்போது மிக்சர் அப்படின்னு கொடுத்துருப்போம். நம்ம எல்லாருமே கடையில் மிக்சர் வாங்கி சாப்பிட்டுருப்போம். மிக்சர் சொல்லும்போது ஒரு கலவை தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இது மட்டும் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் மாவு வச்சு என்ன பண்றாங்க, சிப்ஸ் மாதிரி மாவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காரம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ கடலை பொறுப்பு என்ன பண்றாங்க, ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மொத்தமா கொட்டி கலந்து வச்சுலாம் சொல்லுங்க. அது பேரு கலவை. இங்கிலீஷ்ல மிக்சர் கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். மிக்சர் அப்படின்றது கலவை. அதே மாதிரி எப்படி ஒரு மிக்சர் வாங்கும்போது எல்லாம் கலந்து காணப்படுது, அதே மாதிரி ஒரு கலவையில் என்ன காணப்படும், தனிமம் காணப்படும். தனிமம் பிளஸ் சேர்மம் வந்து காணப்படும். தனிமம் சேர்மம் ஒன்னா சேர்ந்து காணப்படுச்சுன்னா இது வந்து கலவை என்று அழைக்கப்படுறது. கலவை வந்து ரெண்டாவது தான் மெயின் கான்செப்ட். ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு ஒரு படித்தான கலவை, இருபடித்தான கலவை. இதை மட்டும் பார்த்தா போதுமானது. மேக்சிமம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம அதை மட்டும் பார்த்துக்கலாம். கலவைன்னு சொல்லும்போது ஒரு படித்தான கலவை. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு படித்தான பலபடித்தான கலவை. இப்போ ஒரு படித்தான கலவை அப்படின்னு சொன்னா என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா வீழ்படிவை ஏற்படுத்தல அப்படின்னாக்கா உண்மை கரைசல் கொடுப்பாங்க. இதுதான் ஒரு படித்தான கலவைன்னு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிறோம், இன்னொரு பக்கம் பார்த்தா சர்க்கரை எடுத்துக்கிறோம். தண்ணி சர்க்கரையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ரெண்டையும் தனித்தனியா பிரிக்க முடியல அப்படின்னாக்கா அது வந்து உண்மை கரைசல். அது வந்து உண்மை கரைசல் ஒரு படித்தானவை. ரெண்டு என்ன ஆயிடுச்சு, ஒன்னா சேர்ந்துச்சு, ஒன்னா மாறிடுச்சு, ரெண்டு ஒன்னா சேர்ந்து ஒன்னா மாறிடுச்சு. அப்ப ஒரு படித்தான கலவை எடுத்துக்காட்டு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நீர் பிளஸ் சர்க்கரை கரைசல் ரெண்டு ஒன்னா சேர்ந்துச்சுன்னா மாறுது ஒரு சர்க்கரை கரைசலா உருவாயிடுது. இந்த சர்க்கரை கரைசல் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, எனக்கு இப்ப வேணாம் சர்க்கரை தண்ணியை கொடுத்துரு, என் தண்ணியை கொடுத்துனா பண்ணுது பிரிச்சு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்க முடியாது. ஒன்னு மிக்ஸ் ஆயிடுச்சுனாக்கா ஒரு படித்தான கலவைன்னு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி பாடல்கள் பார்த்தோம்னாக்கா தமிழ்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ அகநானூறு பாடல்கள் இருந்து கொடுத்துருப்பாங்க.
என்னுடைய அவங்களுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, ஸோ தலைவன் தலைவி கூடுதல், அந்த காதல் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அகநூறு பாடல்களை கொடுத்துருப்பாங்க. அது வந்து காதலை பத்தி குறிப்பிடும்போது பர்ஃபெக்டா ஒரு லைனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னாக்கா இந்த காதலை வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருப்பானாக்கா, செந்நிலத்துல பார்த்தா செம்மண் நிலத்துல பெய்த மழை துளி போல தலைவனும் தலைவினும் பார்த்தோன்னா ஒன்னோட ஒன்று கலந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ செம்மண் நிலத்துல இந்த மழை என்ன பண்ண முடியாது, மழை தண்ணியா தண்ணி தனியா என்ன பண்ண முடியாது, சாரி செம்மண் கலர்ல இருக்கிற அந்த சிவப்பு கலர் தனியாகவும் தண்ணி சாதாரண பிரிக்க முடியாது. அதே மாதிரி ரெண்டும் பிரிக்க முடியலன்னா அது ஒரு படித்தான கலவை உண்மை கரைசல் என அழைக்கப்படுறது. பல படித்தான கலவைன்னு சொல்லணும், வீழ்படிவை ஏற்படுத்துச்சுன்னா அது வந்து பல படித்தான கலவைன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பலப்படுத்தான கலவை எடுத்து கொடுக்கும்போது உலோக கலவையே கொடுக்கலாம். இப்போ வந்து தண்ணி இருக்குது, மணல் மிக்ஸ் பண்றேன், தண்ணி மணல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண என்ன பண்றேன், நல்லா கலக்கிட்டு அப்படியே வச்சிடறேன். 1 hour 2 hour வைக்கிறேன், வச்சா என்ன ஆயிடும், தண்ணி ஃபில்டர் ஆயிட்டு மேலே போயிடும், அந்த மணல் ஃபுல்லா தனியா கீழே வந்துடும். அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தனித்தனியா பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பலப்படித்தானவை. பிரிக்க முடிந்தா பலப்படித்தான கலவை, பிரிக்க முடியல அப்படின்னா ஒரு படித்தான கலவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, இதான் ஒரு படித்தான கலவை, பலப்படித்தான கலவை. இது பார்த்தோன்னா ஒரு மிக்ஸ் பண்ணி காணப்படாத தூய்மைன்னு கொடுத்துருப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் கலவைக்கு நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ரத்தம். நம்ம உடம்புல சூடு சொன்னதுதான் ரத்தம் சும்மா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ரத்தம் அப்படின்னு கொடுக்கும்போது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கலவை, சுவாசிக்கிற காத்து ஒரு கலவை. ரத்தம் சொல்லணும்னா கொடுத்துருப்பாங்க ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த சிவப்பணுக்கள், ரத்த தட்டுக்கள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஒரு கலவையா காணப்படுறது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து காற்று, ஆக்சிஜன் இருக்கிறது, ஹைட்ரஜன் இருக்கிறது, நைட்ரஜன் இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது, எல்லா கேஸும் கலந்து காணப்படுறது. காற்று ஒரு கலவை என்று கூறியவர் ஜோசப் பிரிஸ்லி அவர்கள் வந்து கூறியிருப்பாங்க. சரியா, இது கலவை. இப்போ தனிமம் பார்த்தாச்சு, சேர்மம் பார்த்தாச்சு, கலவை பார்த்தாச்சு. இப்போ மெயின் கான்செப்ட், அடுத்த கான்செப்ட் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஓகே. இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 100% ஒரு கொஸ்டின் கவர் ஆயிடும். அடுத்து பார்க்க போற கான்செப்ட்ல இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னாக்கா ஈஸியாவே கவர் ஆயிடும். சரி, எப்படி போகன்றத நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, தனிமத்துக்கு எப்படி பெயர் வச்சாங்க, எப்படி அடுக்குனாங்க, தனிம அட்டவணையை எப்படி கொண்டு வந்தாங்க, யார் யாரெல்லாம் அதுக்குள்ள இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றதான் ரெஸ்ட் ஆஃப் த யூனிட் நம்ம பார்க்க போறது. சரியா, ஸோ இப்போ நம்ம என்ன கான்செப்ட்னா தனிமம் 118ன்னு பார்த்தாச்சு. இப்போ தனிம அட்டவணைனாக்கா சும்மா நான் ரஃபா டயக்ராம் வரைகிறேன். ஸோ இப்படிதான் கொடுத்துருப்போம். தனிம அட்டவணை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பீரியட் டேபிள் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு பீரியட் டேபிள் வந்து பார்த்துருப்போம். இந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னாக்கா ஸோ என்ன பண்ணிருப்பாங்க, இது ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் வச்சிருப்பான். இந்த இடத்துல மட்டும் எதுவும் இருக்காது. சரியா, இந்த இடத்துல மட்டும் இப்படி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒன்று முதல் தனிமம், இது வந்து ஹைட்ரஜனு. ஸோ ஸ்ட்ரைட் ஆகணும் இந்த ஹீலியம் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இது எல்லாமே செக்ரிகேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. 1வது தொகுதி 2வது தொகுதி சொல்லிட்டு தொகுதிகளாகவும் தொடர்களாகவும் பிரிச்சிருப்பாங்க. அதுல 3வது தொகுதியில் என்ன பண்ணிருப்பாங்க, உள் இடைநிலை தனிமங்கள் பிரிச்சிருப்பாங்க. லாந்தனைடு, ஆக்னைடுன்னு ஒரு ரெண்டாம் பண்ணிருப்பாங்க, உள் இடைநிலை தனிமங்கள் வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுதான் தனிம அட்டவணையோட பேஸ் நம்ம பாக்குறோம். இது ஒரே நாள்ல உருவால, இதுக்கு பல பேரோட முயற்சி இருந்தது, பல பேரோட உழைப்பு இருந்தது. ஒரு நூற்றாண்டு கடந்து தான் இருப்பாங்க தனிம அட்டவணையை பர்ஃபெக்டா ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையுமே பார்த்துக்கோ, ஏன்னா தனிமங்க சார்ந்தா மேஜர் கொஸ்டின்ஸே போவாங்க. சரியா, இப்போ தனிம அட்டவணை எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அணுக்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தனிம அட்டவணை சொல்லும்போது ஏன்னா அணுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தானே அது தனிமங்களா கன்வெர்ட் ஆகுது. அப்ப அணுன்னு கொடுக்கும்போது முதலில் அணு கொள்கையை வெளியிட்டவர் யார், முதலில் அணு கொள்கையை வெளியிட்டவர் யார் சொல்லும்போது ஜான் டால்டன். ஜான் டால்டன் தான் அணு கொள்கையை வெளியிட்டிருப்பாரு. அப்ப அணு கொள்கை அப்படின்னு கொடுக்கும்போது, ஏன்னா கொஸ்டின்ஸ் இது எல்லாமே கொஸ்டின் தான். அணு கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னு சொல்லும்போது அணு கொள்கை ஜான் டால்டன் அவர்கள் வெளியிட்டிருப்பாரு 1808 ஆண்டு ஜான் டால்டன் என்ன பண்றாரு, அணு கொள்கையை வெளியிடுறாரு. கொஸ்டின் பார்ப்பாங்க, முதலில் அணு கொள்கையை வெளியிட்டவர் யார், ஜான் டால்டன் தான் வெளியிட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் என்னன்னா 1803ல ரிசர்ச் ஆரம்பிச்சு 1808ல முடிச்சிருப்பாரு. தனிமங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என்ற கூற்றை கூறியவர் சொல்லும்போது ஜான் டால்டன் வந்து கூறியிருப்பாரு. சரியா, சோ இவரை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அணு கொள்கையை வெளியிடும் போது என்ன பண்ணியிருப்பாருனாக்கா தனிமங்களை குறிப்பதற்கு படங்களை கொண்டு வகைப்படுத்தினார். அப்ப தனிமங்களுக்கு படங்களை குறிட கொடுத்தவர் யார், தனிமம். இந்த தனிமத்துக்கு என்ன பண்றாருனாக்கா படம், இந்த படத்தை வந்து என்ன வைக்கிறாரு, குறியீடா வைக்கிறார். தனிமங்களுக்கு படங்களை கொண்டு குறியிட்டவர் யார், இது கொஸ்டின் கேட்பாங்க. தனிமங்களுக்கு படங்களை கொண்டு குறியிட்டவர் யார் அப்படின்னு கேட்கும்போது ஜான் டால்டன் வந்து குறியிட்டு இருப்பாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் படத்தை வச்சு குறியிட்டு இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருப்பாங்க, ஒரு சில தனிமத்து வந்து இது கொடுத்துருப்பாங்க, இப்படி வந்து ரவுண்டா கொடுத்தா இது வந்து ஆக்சிஜனு, இதுல ஃபுல்லா என்ன இருப்பாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி ஃபுல்லா ஆக்சிஜன் இருந்து கார்பனு, இது வந்து கார்பனு அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு தனிமம் போட்டு இதுக்குள்ள முக்கோணம் போட்டிருப்பாங்க. இது ஒரு தனிமம் சொன்னாங்க. சிம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி படத்தை வச்சு வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கொடுக்கும்போது ஜான் டால்டன் அவர்கள் வந்து வகைப்படுத்தியிருப்பாரு. இது வகைப்படுத்துவது ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது பின்னாடி வந்து
ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ். ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா ஜான் ஜோக்கப் பெர்சிலியஸ். இவர் தான் என்ன பண்றாரு, ஜான் ஜோக்கப் பெர்சிலியஸ் தான் முதல்ல என்ன பண்றாருனாக்கா தனிமங்கள் என்ன பண்றாரு, குறியீடுகளை மாத்தி ஆங்கில குறியீடு கொண்டு வர்றாரு. படங்களை மாத்தி ஆங்கில குறியீடை கொண்டு வந்தவர். ஸோ ஆங்கில எழுத்து வந்து பார்த்தோன்னாக்கா ஆங்கில குறியீடு, ஆங்கில எழுத்து குறியீட்டை உருவாக்கியவர். எழுத்து குறியீடு அப்படின்னு கொடுக்கும்போது 1813 1813 மட்டும் தான் இருப்பாரு ஜான் ஜோக்கப் பெர்சிலியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்கள் பதிலாக குறியீடுகளை உருவாக்கி இருப்பாரு. இப்போ நம்ம வந்து ஹைட்ரஜன் சொன்ன உடனே ஹெச்ஜி, இப்போ வந்து பார்த்தோன்னா சாரி பாதரசம் சொன்ன உடனே ஹெச்ஜி, ஹைட்ரஜன்னா ஹெச்இ, ஹீலியம்னா ஹெச்இ, நியான் அப்படின்னாக்கா என்னு, ஸோ நைட்ரஜனா என்னு, நியான்னா என்ஐ, சிலிக்கானா எஸ்ஐ எல்லாம் யூஸ் பண்ணல. இதெல்லாம் யார் கொண்டு வந்து சொல்லும் போது இவர் தான் கொண்டு வந்தார். முதல்ல ஜான் ஜோக்கப் பெர்சிலியஸ் தான் அதை கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரும்போது சில தனிமங்களுக்கு முதல் எழுத்தை குறியீடாகவும் சில தனிமங்களுக்கு முதல் எழுத்து மற்றும் இரண்டாவது எழுத்துக்களை குறியீடாக வச்சிருப்பாரு. அப்படி இரண்டாவது எழுத்து வைக்கும் போது முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்லயும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ சோடியம் எடுத்துக்கலாம். சோடியம் அப்படின்னு சொல்லும் போது என் கேப்ஸ் லெட்டர்ல எழுதியிருப்பாங்க, ஏ ஸ்மால் லெட்டர்ல எழுதியிருப்பாங்க. சரி, இப்போ வந்து ஆக்சிஜன் சொல்லும் போது ஒரே லெட்டர் எழுதும்போது கேப்ஸ் லெட்டர்ல எழுதியிருப்பாங்க, செகண்ட் லெட்டர் எழுதும்போது என்ன இருப்பாங்க ஸ்மால் லெட்டர்ல எழுதியிருப்பாங்க. என்ன காரணம் சொல்லும் போது முதல் லெட்டர் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இதுவும் அடிஷனலா கொடுத்துருப்பாங்க. ஒரு சில தனிமங்களுக்கு வந்து முதல் லெட்டர் ரெண்டாவது லெட்டர் குறியீடு போல இது சோடியம், இது வந்து பார்த்தோன்னாக்கா சோடியம். இப்போ சோடியம் நம்ம எழுதும் போது SODIUM சோடியம் அப்படின்னு எழுதும். சோடியம் சொல்லும் போது நமக்கு என்னதான் வரணும், எஸ்என் தான் குறிப்பிடும், எஸ்என் தான் குறிப்பிட்டிருக்கணும். ஆல்ரெடி பார்த்தோன்னா சல்ஃபர் எஸ் தான் வருது, சோடியம் எஸ் தான் வரும், அதுக்கப்புறம் சிலிக்கான் எஸ் தான் வருது. இந்த மாதிரி எல்லா தனிமங்களுக்கும் எஸ் வர்றதால எது சிலிக்கான் எது சோடியம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு இருப்பாங்க. சில தனிமங்களுக்கு லத்தீன் பெயரால் குறியிட்டு இருப்பாங்க. லத்தீன் பெயர்கள், நாடுகளின் பெயர்கள், கோள்களின் பெயர்களால் சில தனிமங்கள் அழைக்கப்படுறது. இப்போ வந்து அமெர்சியம் அப்படின்னு கொடுக்கும்போது இருப்பாங்க அமெரிக்காவோட பெயர் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா யூரோப்பியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஐரோப்பாவோட பெயர் கொடுத்திருப்பாங்க. ஒரு சில தனிமம் பார்த்தீங்கன்னா இந்த புளுட்டோனியம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, புளூட்டோ கோளோட தனிமம் வந்து பெயர் கொடுப்பாங்க. யுரேனியம் கொடுத்திருப்பாங்க, யுரேனஸ் கோள்கள் பெயரால வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில தனிமங்களுக்கு நாடுகளின் பெயரும் கோள்களின் பெயரும் லத்தீன் பெயர்கள் கொடுக்கும்போது சோடியம் சொல்லும்போது நேட்ரியம், சோடியம் சொல்லும்போது நேட்ரியம் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா பாதரசம், பாதரசம் அப்படின்னு கொடுக்கும்போது ஹைட்ரார்ஜீரம், ஹைட்ரார்ஜீரம் அப்படின்னு போயிருப்பாங்க. இந்த ஹைட்ரார்ஜீரம் என்ன பண்ணிருப்பாங்க, ஹைட்ரஜன் ஹெச்சும் ஜீரத்துல இருந்து ஜியும் சேர்த்து ஹெச்ஜி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் தங்கம் அப்படின்னு கொடுக்கும்போது இருப்பாங்க ஆரம், தங்கம்னு கொடுக்கும்போது ஆரம் அப்படின்ற பேர்ல எடுத்திருப்பாங்க. இந்த ஏ வந்து ஏவும் ஸோ என்ன பண்ணுவாங்க ஆரம் வந்து பார்த்தோன்னா ஏயு ஆரம் போயிருப்பாங்க, என்ன இருப்பாங்க ஏயுன்னு குறியிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வெள்ளி, வெள்ளி அப்படின்னு கொடுக்கும்போது என்ன இருப்பாங்க அர்ஜென்டம், வெள்ளி சொல்லும்போது அர்ஜென்டினம் அப்படின்னு போயிருப்பாங்க. அப்போ அர்ஜென்டினம், அர்ஜென்டினம் சொல்லும்போது என்ன இருப்பாங்க ஏ வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன், ஜில இருந்து பார்த்தீங்கன்னா ஜி ரெண்டு சேர்த்து ஏஜி அப்படின்னு குறியிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி லத்தீன் பெயர்களை குறியீடு ஒரு சில தனிமங்கள்லாம் இருப்பாங்க பெயர் வச்சு குறியிட்டு இருப்பாங்க. இதுதான் லத்தீன் பெயர்கள், இதுதான் தனிமத்தோட பெயர் வந்தது காரணம் இவங்க தான். பெயர் வந்ததுக்கு காரணம் சொல்லும்போது அணுக்கொள்கை ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் வந்து படங்களை வாங்கி கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புதிய அணுக்கொள்கையை வெளியிட்டவர் யார், புதிய அணுக்கொள்கையை வெளியிட்டவர் யார், புதிய அணுக்கொள்கையை வெளியிட்டவர் யார் நீல்ஸ் போர். நீல்ஸ் போர் அவர்கள் இருப்பாங்க புதிய அணு மாதிரி கொள்கை, புதிய அணு மாதிரி கொள்கை, புதிய அணு மாதிரி கொள்கைன்னு கொடுக்கும்போது நீல்ஸ் போர் அவர்கள் தான் இருப்பாங்க கொண்டு வந்திருப்பாரு. சரியா, இவர் வந்து புதிய அணு மாதிரி கொள்கையை வெளியிட்டவர் நீல்ஸ் போர். கொஸ்டின் கேட்டா டைரக்ட் தான், வாட் என்னன்னா என்ன, எதுனா எது, அவ்வளவுதான் கொஸ்டின். அப்படிதான் கொஸ்டின்ஸ் போவாங்க. அணு கொள்கைன்னு கேட்டா ஜான் டால்டனு, அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும்போது தனிமங்களை படங்களை வைத்து குறியிட்டவர் யார், அதுவும் ஜான் டால்டன், ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் கொடுக்கும்போது தனிமங்களுக்கு ஆங்கில குறியீடுகளை கொண்டு வகைப்படுத்தியவர் யார், ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ், மூணாவது கொஸ்டின். ஸோ அடுத்து கொடுக்கும்போது சில தனிமங்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஆங்கில குறியீடுகளும் சில தனிமங்கள் லத்தீன் பெயர்லன்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உள்புறத்தின் லத்தீன் பெயர் என்ன, இப்போ டங்ஷன் இருக்குதுல்ல, டங்ஷனோட குறியீடு சொல்லும்போது டபுள்யூன்னு கொடுப்பாங்க, அதோட லத்தீன் பெயர்னு கொடுக்கும்போது உள்புறம். டங்ஷன் வந்து உள்புறம் போவாங்க. லெட் இஎம் இருக்குல்ல காரியம் அப்படின்னு கொடுப்பாங்க. பிளம்பம் அப்படின்னு போவாங்க. சோடியம்னா நேட்ரியம், இன்னொரு பொட்டாசியம்னா கேலியம். ஸோ இது மாதிரி இருப்பாங்க. ஒரு சில தனிமங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெயர்கள் வந்து மாற்றி குறியிட்டு இருப்பாங்க. அதனால தான் குறியீடு வைக்கும் போது பொட்டாசியம் என்பது கே அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிருப்போம். பொட்டாசியம்னா
கே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். இது எல்லாமே லத்தீன் பெயர்களால் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாமே லத்தீன் பெயர்களை கொடுத்திருப்பாங்க. கோள்களின் பெயரை வச்சு கேட்டாலும் சரி, நாடுகளின் பெயர் வச்சு கேட்டாலும் சரி, இது பெயர் வச்சிருக்கும். இது பெயர் வச்சிருப்பாங்க. பெயர் வச்சுட்டாங்களே சார், இதை பத்தி இன்னும் சொல்லவே இல்லையா, எப்படி அடுக்குனாங்கன்னு இன்னும் பேசவே இல்லைன்னா அடுத்த கான்செப்ட் அதுதான். அடுத்த கான்செப்ட் அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இவங்க எல்லாம் பேர் வச்சு முடிச்சிட்டாங்க. பேர் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமா 118 தனிமத்தை ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எப்படி அடுக்கணும், என்ன பண்ணணும் ஐடியா எல்லாம் போயிடுச்சு. அப்பதான் கொடுத்துருப்பாங்க. இங்க ரெண்டு கான்செப்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோ. ஒன்னு வந்து அணு எண், இன்னொன்னு வந்து நிறை எண். ஒன்னு அணு எண், இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா நிறை எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? நிறை எண் அப்படின்னு போவாங்க. அணு எண் அப்படின்னு சொல்லும் போது எதை கொடுத்துருப்பானாக்கா, ஒரு தனிமம் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஹைட்ரஜனே எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன்ல இங்க மேல ஒண்ணுன்னு போடுறேன், கீழே ஒண்ணுன்னு போடுறேன், மேலே ஒண்ணுன்னு போடுறேன், கீழே ஒண்ணுன்னு போடுறேன். இந்த கீழே இந்த மாதிரி குறிப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க இது தொகுதி. இது வந்து பாத்தீங்கன்னா பகுதின்னு கொடுப்பாங்க. இது தொகுதி அப்படி கொடுப்பாங்க. தொகுதினா மேல, பகுதினா கீழே. தொகுதினா மேல, பகுதினா கீழே. இந்த மாதிரி ஒரு தனிமரத்துல மேல இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னாக்கா நிறை. மொத்தத்தை குறிச்சுனாக்கா தலை பாரமா இருக்குது அப்படின்ற மாதிரி வெயிட் வச்சு அமுக்கிற மாதிரினா மேல நிறைன்னு சொல்லும் போது மேல குறிப்பிட்டுருமா இது நிறை எண் அல்லது அணு நிறை. அணு நிறை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நிறையன் அல்லது அணு நிறை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த கீழே இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அணு எண். இது வந்து அணு எண் என்ன அழைக்கப்படுகிறது. அணு எண், நிறை எண் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? இப்ப தனிமரிசை அடைக்கும் போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா மும்மை விதி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. தனிம வரிசை அட்டவணை அடுக்கும் போது, தனிம வரிசை அட்டவணை அடுக்கும் போது முதல்ல பயன்படுத்தப்பட்ட விதி மும்மை விதி. மும்மை விதியை கொண்டு வந்தவர் யார்? டோபர் எண்ணர். டோபர் எண்ணர் தான் மும்மை விதியை கொண்டு வந்திருப்பாரு. சோ மும்மை விதி டோபர் எண்ணர். சோ இவர் என்ன கொடுத்திருப்பாருனாக்கா, மூணு தனிமமா அடிக்கிட்டே போயிட்டா ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. பாரு, மூணு தனிமத்தை அடிக்கிட்டே போறாரு. ஒரு குறிப்பிட்ட தனிமத்துக்கு அப்புறம் அடுக்க முடியாம போயிடுது. அதனால அவருடைய திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அப்ப மும்மை விதியை கொண்டு வந்தவர் டோபர் எண்ணர். டோபர் வேற என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, இப்ப எல்லாம் யூஸ் பண்ண லைட்டர், தீப்பொறி சொல்லுவாங்களா, தீப்பொறி ஊட்டின்னு சொல்லும்போது தமிழ்ல லைட்டர் யூஸ் பண்றாங்கல்ல, இந்த லைட்டரை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லும்போது அதுவும் டோபர் எண்ணர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. தீப்பொறி ஊட்டி அல்லது லைட்டர் அப்படின்னு கொடுத்திருப்பான். தீப்பொறி யூட்டி, இங்கிலீஷ்ல வந்து லைட்டர். இதை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லும் போது டோபர் எண்ணர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவருடைய திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எண்ம விதி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. எண்ம விதின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வராங்க. எண்ம விதியின் தொடர்புடையவர் யார் அப்படின்னு கேட்கும்போது நியூலான். நியூலான் என்பதுன்னு சொல்லும் போது நியூலான், நியூலாண்ட் புதிய இடம், புதிய கொள்கை வராதால இவர் வந்து நியூலாண்டு கொடுத்திருப்பாங்க. இவர் என்ன கான்செப்ட்னாக்கா இசை அப்படின்னு கொடுக்கும்போது 7 ஸ்வரம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சப்த ஸ்வரங்கள் அப்படின்னு போயிருப்பாங்க. அப்ப சப்தம்னா 7. அப்ப 7ன்னு கொடுக்கும்போது எப்படி எழுதியிருப்பானா, நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி காமிக்குதா உங்களுக்கு புரியும். ச ரி க ம ப த நி சா. ஸோ இங்க நான் ஸ்டார்ட் பண்ண பாரு. 7ன்னு சொல்லும் போது சரிகம பதனி, சரி கம பதனி 7 முடிஞ்சு போச்சு. திரும்ப என்ன பண்ணிருப்பாங்க, பண்ணிருப்பாங்க. சொல்லும் போது நிறைய பேர் பாடு பாடியிருப்பாங்க. நீ கர்நாடிக் மியூசிக் போனாலும் சரி, ஃபோக் வெஸ்டர்ன் எது போனாலும் சரி, சரிகம பதனி ஒவ்வொரு ஸ்டைல பாடியிருப்பாங்க. சரிகம பதனி ச அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அப்ப முதல் எழுத்து சா, கடைசி எழுத்து சா. ஸோ அப்படின்னா இருப்பாங்க, ஒரு தனிமத்தோட முதல் தனிமமும் இந்த 8வது தனிமமும் ஒரே மாதிரி இருந்துச்சுனாக்கா உள்ள இருக்கிற தனிமங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றது யாருடைய நம்பிக்கை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நியூலாண்டோட நம்பிக்கை. இந்த இசையை பேஸ் பண்ணி தான் இருப்பாரு இவர் தனிமரிசை அடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. இவருடைய விதியை வந்து பார்த்தீங்கன்னா எண்ம விதி. 8 தனிமங்கள் அடுக்கினால இது எண்ம விதி என அழைக்கப்படுகிறது. இது ஒன்றும் ஆயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட தனிமத்துக்கு மேல அடுக்க முடியாம போயிடுச்சு. அதனால அந்த திட்டமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ எண்ம விதி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கொண்டு வரான்னு சொல்லும்போது இப்ப தற்போது பயன்படுத்தி வர்ற தனிம வரிசை அட்டவணை, தனிம வரிசை அட்டவணை, தனிம வரிசை அட்டவணையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது தனிம வரிசை அட்டவணை தந்தை என அழைக்கப்படுபவரும் அவர் தான் தனிம வரிசை அட்டவணையின் தந்தை. இது யார் சொல்லியிருப்பானாக்க மென்டலீஃப். மென்டலீஃப் இவர் தான் இருப்பாரு தனிம வரிசை அட்டவணையா பர்ஃபெக்டா வடிவமைச்சிருப்பாரு. என்ன கான்செப்ட்னாக்கா மொத்தமா 7 தொடர்கள், 7 தொடர்கள் அல்லது வரிசை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 18 தொகுதிகள், 18 தொகுதிகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்கள் மாற்றக்கூடாது, தொகுதியும் மாற்றக்கூடாது. தொகுதினா அதிகமா இருக்கும், தொடர்னா கம்மியா இருக்கும். தொடர்கள் சொல்லும் போது 7 தொடர்கள் தான். தொகுதிகள் மொத்தமா 18 தொகுதிகள் வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? இதை பார்த்துக்கோ. மென்ட்லி என்ன பண்றாரு, தனிம வரிசை அட்டவணையின் தந்தை என அழைக்கப்படுவர் மென்ட்லி. இவர் என்ன பண்றாரு, பர்ஃபெக்டா 118 தனிமத்துக்கும் அடுக்கி முடிச்சிடுறாரு.
இவருடையதுலயும் சின்ன மிஸ்டேக், இவருடையதுலயுமே ஒரு சிறு சிறு தவறுகள் இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க 3 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க 3 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, நிறை எண்ணை அடிப்படையா வச்சு அடுக்கியிருப்பாங்க. இவங்க 3 பேருமே நிறை எண்ணையை அடிப்படையா வச்சு தான் அடுக்கியிருப்பாங்க. அதனாலதான் இவங்களுக்கு எல்லாருமே ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் வந்துச்சு. இவங்களுடைய கான்செப்ட் எல்லாம் பார்த்தோன்னாக்கா நிறை எண், இவங்க எல்லாருமே நிறை எண்ணெயை அடிப்படையாக வைத்து தனிமொரு சட்டம் அடிக்கிறதுல பண்ண முடியாம போயிடுச்சு. இவங்களுக்கு எல்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தனிமொரு சட்டம் தந்தை சொல்லி அழைக்கப்படுற மென்டலிப்பு பர்ஃபெக்டா 118 தனிமத்துக்கும் ஸ்ட்ரக்சர் போட்டு அந்த கட்டத்தை கட்டி ரெடி பண்ணி பர்ஃபெக்டா அடிக்கிட்டு இருப்பாரு. சிறு சிறு தவறுகள் இருக்கும். ஒரு சில தனிமங்கள் வந்து முன்னுக்கு பிறனா வந்து அமைந்திருக்கும். அந்த முன்னுக்கு பிறனான மாற்றத்தை வடிவமைச்சு பர்ஃபெக்டா தற்போது பயன்படுத்தி இருக்கிற நவீன தனிமவரிச அட்டவணை அல்லது புதிய தனிமவரிச அட்டவணையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கொடுக்கும்போது தான் ஹென்றி மோஸ்லே. இவர் தான் இருப்பாரு அணு எண்ணெயை அடிப்படையா வச்சு அடிக்கிருப்பாரு. அணு எண்ணெய் அடிப்படையா வச்சுன்னு பாருங்க ஹென்றி மோஸ்லே. ஹென்றி மோஸ்லே அப்படின்னு தான் நினைப்பாரு தனிம வரிச அட்டவணைன்னு சொல்லும்போது நவீன தனிம வரிச அட்டவணையின் தந்தை, நவீன தனிம வரிச அட்டவணையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஹென்றி மோஸ்லே. இவரோட சிறப்பு அப்படின்னு கொடுக்கும்போது என்னன்னா அணு எண், அணு எண்ணை அடிப்படையா வச்சு. அணு எண் சொல்லும்போது ஒரு தனிமத்தோட தொகுதியில் கீழே இருக்கிற பகுதியில் இருக்கிறத வச்சு அடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க. இவரை தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் அடிக்கிறப்பாரு. ஹென்றி மோஸ்லே நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை. சரியா, நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை, அரிசையின் நவீன தனிம வரிசை அட்டவணை தந்தை. இவர்தான் இருப்பாங்க நவீன தனிம வரிசை அட்டவணை தந்தையா வந்து செயல்படுறாரு. சரியா, இப்ப என்ன பண்ணலாம், சின்னதா அந்த தனிமங்கள் வந்து எப்படி வகைப்படுத்த, தொடர்கள்னா என்ன, தொகுதிகள்னா என்ன, எந்தெந்த தொடருக்கு என்னென்ன பெயர் வச்சுக்கிறாங்க அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உள்ள ரெண்டு கான்செப்ட் மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த 2 கான்செப்ட் அடிஷனலா பார்த்து முடிச்சுட்டா 2 மார்க் அல்லது 3 மார்க் இங்கேயே கவர் ஆயிடும். அடிஷனலா நீ 1 யூனிட் 2 யூனிட் பார்த்தா போதுமானது. பர்ஃபெக்டா எல்லா கொஸ்டினுமே போட்டுடலாம். பர்ஃபெக்டா எல்லா கொஸ்டினுமே கவர் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, கொஞ்சமா லைட்டா மேல தள்ளிக்கிறேன். சரிங்களா, ஓகே, இதுவரை போதுமானது, இதுக்கும் எனக்கு போதுமானது. சரியா, இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாமே அடிக்காச்சு, எல்லாம் பண்ணிட்டாங்க. எப்படி அடிக்கிறாங்க, தொடர்கள்லாம் என்ன, தொகுதிகள்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தொடர்களை முடிச்சிடலாம். தொடர்கள் மொத்தமா 7 தான் இருக்குது. தொடர்கள் மொத்தமா 7 காணப்படுறது. மொத்தமா தனிமர் அட்டவணையில் 7 தொடர்கள் அல்லது வரிசைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தொடர்கள் அல்லது வரிசைகள் அப்படின்னு போவாங்க. மொத்தமா 7 தொடர்கள் தான் காணப்படுறது. தொடர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன கொடுத்துருப்போம்னா கிடை மட்டமாக வரையப்பட்ட கோடுகள் வந்து தொகுதிகள், தொடர்கள்னு கொடுத்துருப்பாங்க. தனிமர் அட்டவணையில் இந்த மாதிரி கிடைமட்டமாக வரையப்பட்டதான அது தொடர்கள். கிடைமட்டமா வந்தது வந்து தொடர்கள்னு கொடுத்துருப்பாங்க. அல்லது கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கோடுகள். கிழக்கு டு மேற்கு, கிழக்கு டு மேற்கு, இல்ல மேற்கு டு கிழக்கு, கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கோடுகள் தான் வந்து பார்த்தோன்னாக்கா தொடர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தனிம சட்டில் மொத்தமா 7 தொடர்கள் காணப்படுறது. இதுல பார்த்தோன்னா மிக சிறிய தொடர், மிக சிறிய தொடர் அப்படின்னு கொடுக்கும்போது முதலாம் தொடர். 1வது தொடர் தான் மிக சுருகிய தொடர், குறுகிய தொடர்னு கொடுப்பாங்க. மொத்தமா இதுல 2 தனிமம் தான் காணப்படும். ஒன்னு ஹைட்ரஜனு, இன்னொன்னு ஹீலியம். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் 2 தனிமம் தான் இருக்கிறது. மிக சிறிய தொடர் அப்படின்னு கொடுக்கும்போது தனிம அட்டவணையில் மிக சிறிய தொடர் எது, முதலாம் தொடர். 2 தனிமம் தான் இருக்கிறது, ஹைட்ரஜன் ஹீலியம். அவ்வளவுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா 2வது தொடர் கொடுத்துருப்பாங்க. 2வது தொடரும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து பார்த்தோன்னாக்கா 8 தனிமங்கள் இருக்கும். 3வது தொடர்லயும் 8 தனிமங்கள் காணப்படும். 2 8 8ன்னு போயிருப்பாங்க. அடுத்து 3வது தொடர் போகும்போது இருப்பாங்க நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி 4வது தொடர் போகும்போது இதுல இருப்பாங்க 18 தனிமங்கள் இருக்கும். 18 தனிமங்கள். இது எல்லாமே தனிமம். 2 தனிமம் தான் முதல் தொடர், 2வது தனிமம் 8, 3வது தொடர்ல 8 இருக்கு, 4வது தொடர் 18 கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீண்ட தொடர், இது குறுகிய தொடர். குறுகிய தொடர் அப்படின்னு தான் முதலாம் தொடர். நீண்ட தொடர் அப்படின்னு போகும்போது 4வது தொடர் வந்து போயிருப்பாங்க. 4 மற்றும் 5 ரெண்டுமே 18 தனிமங்கள் வந்து வச்சிருப்பாங்க. மிக நீண்ட தொடர், மிக நீண்ட தொடர் அப்படின்னு போகும்போது 6வது தொடர் மற்றும் 7வது தொடர். 6வது தொடர் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 32 தனிமங்கள், எல்லாத்துலயுமே 32 இருக்கும். ஸோ மொத்தமா கூட்டா 118 தனிமங்கள் பர்ஃபெக்டா அடிக்க முடிச்சிருப்போம். 118 தனிமங்களை பர்ஃபெக்டா அடிக்கிட்டு இருப்பாங்க. இது தொடர்கள். அடுத்து பார்த்தோன்னா தொகுதிகள். தொகுதிகள் அப்படின்னு குறிப்பிடும்போது என்ன கொடுத்திருப்பானா, இது கிடைமட்டமாக வரையப்பட்ட கிழக்கு மேற்கு கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்கள் என்றும், வடக்கு தெற்கு செங்குத்தாக வரையப்பட்ட கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தமா பார்த்தீங்கன்னா 18 தொகுதிகள் காணப்படுறது. 18 தொகுதிகள் வந்து காணப்படுகிறது. சரியா, 18
தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கோ. இந்த 18 தொகுதியில இன்னொரு கான்செப்ட் நான் உங்களுக்கு அடிஷனல் மிக்ஸ் பண்ணி தரேன். என்ன கான்செப்ட் சொல்லும்போது, தமிழக சார்பாக மாநிலங்களவைக்கு மத்திய அரசாங்கத்தை செயல்படுகின்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் 18. இங்கிருந்து கௌரவ எம்பி மொத்தம் செலக்ட் பண்ணி 18 எம்பி இங்கிருந்து அனுப்புறோம். மாநிலங்களை தேர்தலுக்கு 18 எம்பி நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புறோம். அந்த தொகுதியில் எண்ணிக்கை 18 தான். ஸோ தனிம சட்ட தொகுதியில் எண்ணிக்கையும் 18 தான். இந்த 18 சொல்லும்போது முதல் தொகுதி என்ன சொல்லுவோம்னாக்கா கார உலோகம். முதல் தொகுதி வந்து கார உலோகங்கள் என அழைக்கப்படுகிறது. இரண்டாவது தொகுதி அப்படின்னு கொடுக்கும்போது கார மண் உலோகம். கார மண் உலோகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 3ல இருந்து 12 வரைக்கும். 3ல இருந்து 12 வரைக்கும் போயிருப்பாங்க இடைநிலை தனிமங்கள். இடைநிலை உலோகம் அல்லது இடைநிலை தனிமங்கள் ரெண்டும் ஒண்ணுதான். இடைநிலை உலோகம் சொன்னாலும் சரி, இடைநிலை தனிமங்கள் கொடுத்தாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான் கான்செப்ட். இடைநிலை தனிமம் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் 13வது தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா போரான் குடும்பம். 13வது தொகுதி வந்து போரான் குடும்பம் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? 14வது பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன். 15வது பார்த்தீங்கன்னாக்கா கார்பன். 16வது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன். 17வது தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஹேலஜன்கள். ஹேலஜன்கள் அல்லது உப்புணிகள் சொல்லுவாங்க. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னாக்கா சால்கோஜன்ஸ் குடும்பம்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் வந்து சால்கோஜன்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. 16வது தொகுதி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், 17 ஏலஜன். 18வது தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா மந்தவாய்க்கல் அல்லது பூஜ்ய தொகுதி. மந்த வாய்க்கல் அல்லது பூஜ்ய தொகுதி அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 18வது தொகுதியின் இணையதிறன் பார்த்தீங்கன்னா 0. அதோட இணையதிறன் 0 பெற்று காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ய தொகுதி என்றும் அழைக்கப்படுறது. பூஜ்ய தொகுதி என்றும் அழைக்கப்படுறது. இதே கான்செப்ட். இப்ப தொடர்கள்னா என்ன, தொகுதிகள்னா பாரு. தொடர்கள் அப்படின்னு குறிப்பிடும் போது தனிம சட்டையில் மொத்தம் 7 தொடர்கள் அல்லது வரிசைகள் காணப்படுகிறது. மிக சிறிய தொடர்னு கொடுக்கும்போது முதலாம் தொடர், நீண்ட தொடர்னு கொடுக்கும்போது 4ஆம் தொடர், மிக நீண்ட தொடர்னு கொடுக்கும்போது 6வது தொடரை குறிப்பிட்டிருப்பாங்க. இது மட்டும் தான் இதுல. நெக்ஸ்ட் தொகுதிகள் போகும்போது மொத்தமா 18 தொகுதிகளா டிவைட் பண்ணிருப்பாங்க. செங்குத்தாக ஏன்னா கூற்றுல கேட்பாங்க, அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப தனிம சட்டங்களில் செங்குத்தாக வரையப்பட்ட கோடுகள் வந்து பாத்தீங்கன்னா தொகுதிகள் என அழைக்கப்படுறது. மொத்தம் எத்தனை தொகுதிக்குதுன்னா 18 தொகுதிகளா வகைப்படுத்துறாங்க. முதல் தொகுதி கார உலோகம் என்றும், 2வது தொகுதி கார மண் உலகம் என்றும், 3வது முதல் 12வது பாத்தீங்கன்னா இடைநிலை தனிமங்கள் கொடுத்திருப்பாங்க. இதுல 3ல இருந்து 12க்குள்ள 3வது தொகுதியில இருப்பாங்க லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் ரெண்டுமே உள் இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. 3வது தொகுதியில் காணப்படும் லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு, லாந்தனைடு ஆக்டினைடு ரெண்டுமே உள் இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. 14வது தொகுதி போரான் குடும்பம், 16 நைட்ரஜன் குடும்பம், 15 கார்பன் குடும்பம், 16 ஆக்சிஜன் குடும்பம், 17 ஹேலஜன்கள் அல்லது உப்பினிகள், 18வது தொகுதியில் மந்தவாய்க்கல் அல்லது பூஜ்ய தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தமா 18 தொகுதிகளா பிரிச்சிருப்பாங்க. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தொகுல் ஆரம்பிச்சு இப்ப அட்டவணை வரைக்கும் வந்தாச்சு. தொகுல் ஆரம்பிச்சு அட்டவணை வரைக்கும் வந்தாச்சு. யார் யாரு என்னென்ன வேலை செஞ்சாங்கன்ற மாதிரியும் டீட்டெயிலா பார்த்தாச்சு. அடிஷனலா 2 கான்செப்ட் தான், அதை முடிச்சுக்கலாம். சரியா? பெரிய கான்செப்ட் எதுவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரியா? நான் எந்த புத்தகமே வச்சிடல, ரொம்ப ஈஸியா தான் போயிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் கொஸ்டின். சரியா? இதுதான் கொஸ்டின் ஏரியா. இதுக்குள்ளதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போவாங்க. சரி, அடுத்து நம்ம அடிஷனலா பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்க ஒரு அணுவோட அமைப்பு. அணுவோடைய அமைப்பு இதுவும் கொஸ்டின் ஏரியா தான். இதுவுமே கொஸ்டின் ஏரியா. எல்லா வருஷமும் திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்க, இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு அணு அமைப்பு அப்படின்னு எடுக்கும்போது இப்போ ஒரு செல் வச்சுக்கோ, ஒரு மனிதனோட செல் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு உயிரினத்தின் அடிப்படை செயல்பாடுன்னு கொடுக்கும்போது செல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த செல்லுக்குள்ள செல்லை கண்ட்ரோல் பண்றது எது? செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு கொடுக்கும்போது உட்கரு. செல்லின் கட்டுப்பாட்டு மையம்னா உட்கரு. அதே மாதிரி இந்த அணுவை கட்டுப்படுத்துற அமைப்பு பார்த்தோன்னா அணுக்கரு. அணுவை கட்டுப்படுத்துற அமைப்பு அணுக்கரு அப்படின்னு போயிருப்பாங்க. ஒரு அணுவின் மையத்தில் காணப்படுது பார்த்தோம்னாக்கா அணுக்கரு. இதுல என்ன காணப்படும்னா புரோட்டானும் நியூட்ரானும் காணப்பட்டுச்சுன்னா இது வந்து அணுக்கரு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்கூட்டுல தான் காணப்படும். இது மொத்தம் பார்த்தோன்னா 4 கூட்டுல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் வெளிவட்ட பாதையில் சுற்றுவது. எலக்ட்ரான்கள் வெளிவட்ட பாதையில் சுற்றுவதற்கு பேரு ஆர்பிட்டால்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. முதன்மை கூடு, 2வது கூடு, 3வது கூடு, 4வது கூடு. மொத்தம் பார்த்தோன்னாக்கா ஒரு தனிமர சாட்டை எடுத்தாலும் சரி, ஒரு அணு எடுத்தாலும் சரி, ஒரு அணுல 4 எலக்ட்ரான் தான் இருக்கும். வெளிவட்ட பாதையில் 1, 2, 3, 4 இது எல்லாமே பார்த்தோன்னாக்கா எலக்ட்ரான்கள் கொடுத்திருப்பாங்க. இது எலக்ட்ரான் இது எலக்ட்ரான் மைனஸ், எலக்ட்ரான் எதிர்மின் சுமையை கொண்டுள்ளது எலக்ட்ரான் காணப்படுறது. இந்த அணுவின் மூலத்தை பார்த்தோன்னாக்கா இது அணுக்கரு. இதுக்கு பேரு அணுக்கருன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த அணுக்கரு எல்லாம் சொன்னாங்க நியூக்ளியஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அணுக்கரு பார்த்தோன்னாக்கா
புரோட்டானும் மற்றும் நியூட்ரானும் சேர்ந்து காணப்படுகிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. நியூக்ளியஸ் இது வந்து நியூக்ளியஸ் என அழைக்கப்படுகிறது. அணுக்கரு இது வந்து பார்த்தலாம். இது வந்து துகள்களை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் போகலாம். இப்போ முதன்மை கூறுன்னு சொல்லும்போது KLMN இதெல்லாம் என்னக்கா முதன்மை கூடுகள். KLM சொல்லும்போது KLMN இது நான்கே பார்த்தீங்கன்னாக்கா முதன்மை கூடுகள் அப்படின்னு அழைப்பாங்க. துணை கூடுகள் கொடுக்கும்போது S தொகை தனிமங்கள், P தொகை தனிமங்கள், D தொகை தனிமங்கள், F தொகை தனிமங்கள் SPDF என்ற துணை கூடுகளாகவும் KLMN என்று அழைக்கப்படுகின்ற முதன்மை கூடுகளாகவும் வகைப்படுத்தியிருப்பாங்க. முதலாவது கூடு, இரண்டாவது கூடு, மூணாவது கூடு, நாலாவது கூடு சொல்லும்போது இது ஃபார்முலா எலக்ட்ரான் அவுட் டைம் சொல்லும்போது 2n². 2n² இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான்கள் அமைப்பு கட்டமைப்புக்கான ஃபார்முலா. எலக்ட்ரான் கட்டமைப்பு ஃபார்முலா சொல்லும்போது 2n² ஃபார்முலா தான் இருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. 2n² கொடுக்கும்போது முதல் பார்த்தீங்கன்னாக்கா 2 × n 1 1² கிடைக்குது 2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் கூட்டில் 2 இந்த எலக்ட்ரான் மட்டும் தான் வரும். முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான். ரெண்டாவது தொகுதி எடுத்துக்கிறேன். ஸோ 2 × 2² 2 × 2² 2 4 4 2 8. ரெண்டாவது தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது கூட்டில் வந்து வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் பெற்று காணப்பட்டதால் நிலைப்பு தன்மை பெற்றிருக்கும். அது என்ன பண்ணுறது வேற எந்த தனிமத்து கூடயும் இணையப்படியாது. நெக்ஸ்ட் 2 × 3². ஏன்னா மூணாவது சொல்லும்போது 3² 3² 9 2 9 18. ஸோ அப்போ மூணாவது தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 18 எலக்ட்ரான்களே பெற்று காணப்படுகிறது. நெக்ஸ்ட் நாலாவது கூடு 2 × 4² கொடுத்துருப்பாங்க. 4² 16 16 2 32. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கூடுகளோட எலக்ட்ரான் அமைப்பு. கூடுகள் எலக்ட்ரான் கட்டமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரான் கட்டமைப்பு கூடுகளோட எலக்ட்ரான் கட்டமைப்பு 2 8 18 32. இதுதான் மொத்தமா பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஃபார்முலா சொல்லும்போது 2n² ஃபார்முலால போயிருப்பாங்க. சரியா? இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். எலக்ட்ரான்கள் சொல்லும்போது ஒரு அணுக்கருவில் முதலில் கண்டறியப்பட்ட துகள் எலக்ட்ரான். எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்? JJ தாம்சன். எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்? இந்த கொஸ்டின் எஸ்ஐ கேட்டாங்க, பிசி கேட்டாங்க. இந்த வருஷம் பிசி எஸ்ஐலையும் கேட்டுறாங்க. 3 வருஷம் திரும்ப கேட்ட கொஸ்டின் தான் அது. எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்? எலக்ட்ரானை கண்டறிந்தவர் JJ தாம்சன். JJ தாம்சன் கண்டுபிடிச்சிருப்பாரு. எலக்ட்ரான் சொல்லும்போது எதிர்மின் சுமையை பெற்றிருக்கும். எலக்ட்ரான் எதிர்மின் சுமையை பெற்றக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிச்சு தரும்போது JJ தாம்சன். ஐசோடோப்புகளை கண்டறிந்தவரும் JJ தாம்சன். இவர் வேற என்ன கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா அடிஷனலா ஐசோடோப்புகள் அப்படின்ற கான்செப்ட் சொன்னதும் பார்த்தீங்கன்னாக்கா ஐசோடோப்புகள் இதை கண்டுபிடிச்சதும் JJ தாம்சன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அணுவோட அணுக்கருவின் மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் காணப்படுறது P+. புரோட்டானை கண்டறிந்தவர். புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்ட்ஸ்டீன். புரோட்டான் கண்டறிந்து சொல்லும்போது கோல்ட்ஸ்டீன் அப்படின்னு போயிருப்பாங்க. கோல்ட்ஸ்டீன் வந்து புரோட்டானை கண்டுபிடிச்சாரு. புரோட்டான் கொடுக்கும்போது P+. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்மின் துகள்களை கொண்டுள்ளது. P+ கொடுக்கும்போது நேர்மின் சுமையை கொண்டுள்ள புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்ட்ஸ்டீன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. புரோட்டான் என பெயரிட்டவர் ரூதர்ஃபோர்ட். புரோட்டான் என பெயரிட்டவர் கொடுக்கும்போது ரூதர்ஃபோர்ட். புரோட்டான் சொல்லிட்டு பெயரிட்டவர் அப்படின்னு கொடுக்கும்போது ரூதர்ஃபோர்ட். இவர் என்ன பண்ணி வேற என்ன சொல்லனாக்கா இவர் வந்து ட்ரிடியத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு, நைட்ரஜனை கண்டுபிடிச்சிருப்பாரு. நைட்ரஜன் பெயரிட்டவர் எல்லாமே டேனியல் ரூதர்ஃபோர்ட் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரான். நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? ஜேம்ஸ் சாட்விக். நியூட்ரானை கண்டறிந்தவர் அப்படின்னு கொடுக்கும்போது சாட்விக், ஜேம்ஸ் சாட்விக் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. 1932 வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. நியூட்ரான் சொல்லும்போது N0 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது நடுநிலை தன்மை கொண்டது. இது என்ன கிடையாது, மின் சுமை கிடையாது. எலக்ட்ரானுக்கு நியூட்ரான் கிடையாது, மின் சுமை கிடையாது. நேர்முனையும் இல்ல, எதிர் மின் சுமையும் கிடையாது. நடுநிலை மின் சுமையை கொண்ட நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக் 1932 கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் தான் திரும்ப கேட்கறாங்க. எஸ்ஐ பிசி 2022 எஸ்ஐ 23 எஸ்ஐ 22 பிசி எல்லாத்திலையும் கேட்டாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க 23 பிசியில கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது தனித்தனியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தல. இந்த நியூக்ளியஸ் சொல்லும்போது அணுக்கரு இயற்பியலின் தந்தை. அணுக்கரு
இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அணுக்கரு இயற்பியலின் தந்தை அப்படின்னு கொடுக்கும்போது டேனியல் ரூதர்ஃபோர்ட். இவர் தான் நம்ம இப்ப அணு வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கருக்குள்ள புரோட்டான் எலக்ட்ரானை தவிர்த்து நியூட்ரானை தவிர்த்து வேற எங்கேயோ காணப்படுது. அது மொத்த நிறைய அங்கதான் காணப்படுது. அதுதான் இந்த அணு வந்து கட்டுப்படுத்துகிற மையமா செயல்படுது கண்டுபிடிச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டேனியல் ரூதர்ஃபோர்ட் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. தங்க தகடு ஆய்வு மூலம் அணுவின் மையத்தில் அணுக்கரு உள்ளதை கண்டறிந்தவர் டேனியல் ரூதர்ஃபோர்ட். அணுக்கருவை கண்டறிந்த காரணத்தால் இவரு அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் டேனியல் ரூதர்ஃபோர்ட். சரிங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இது மட்டும் கரெக்டா பார்த்தா போதுமானது. உங்களது தனிமங்கள் சார்ந்த எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி 100% ஆன்சரை நீங்க பர்ஃபெக்டா போட்டு முடிச்சிடலாம். சரியா? ஸோ இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட பாருங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மியாக தான் போயிட்டு இருக்குது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த அளவில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ண போறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்க எந்த டெஸ்ட் பேஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ கட்டாயமா ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நீ நல்லா படிச்சு முடிச்சிருப்ப. ஸோ எல்லாமே படிச்சுட்டு போனா கூட சரி, நீ சரியா படிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணா மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பேஸ் சார்ந்தோ இல்லை கிளாஸ் சார்ந்த டவுட்ஸ் இருந்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.